வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுக்கான கேள்வி எங்க இருந்துன்னா லிமிட்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மேத் சாப்டர்ல இருந்து பார்ப்போம். ஸோ லிமிட் x tends to infinity x square plus 3x plus 5 divided by 4x plus 1 plus x to the power of k exists finitely if k belongs to these are the options. We need to figure out the correct options. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பை வெரிஃபிகேஷன். இது எல்லாமே நம்ம இப்போ வெரிஃபிகேஷன் மூலயமா தான் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ first நாம இங்க மேல இருக்கிற நியூமரேட்டரை பார்ப்போம். On seeing the numerator, the highest power of this equation என்னது? 2. So this is an quadratic equation. இப்போ இதை வச்சுதான் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எடுத்துப்போம். Limit x tends to infinity x square plus 3x plus 5 divided by 4x plus 1 plus x to the power k. ஓகேவா? இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். பார்த்துக்கோங்க. If k less than 2 then limit does not exist. K equal to 2 then limit of the function equal to 1. If k greater than 2 then limit of the function equal to 0. So நமக்கு தேவை கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த வேல்யூ ஆஃப் கேக்கு வந்து நமக்கு வந்து லிமிட் வந்து ஃபைனைட்டா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ நமக்கு இந்த ரெண்டு கேஸ் மட்டும் தான் தேவை. ஓகேவா? இப்போ நான் அந்த சொன்ன இந்த மூணு கேஸையுமே நம்ம இப்போ வெரிஃபை பண்ணி பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் டேக் கே வந்து லெஸ் தென் 2ன்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல, கேஸ் நம்பர் 1ல. அப்போ கே ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துப்போம். நவ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 plus 4x. This is a verification process. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? So x square plus 3x plus 5 divided by 5x because 4x plus x 5x plus 1. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்றதுக்கு இங்க வந்து x tends to infinity அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஏதாவது ஒரு டேர்ம் வந்து ஜீரோவா மாத்தணும். அதுக்கு x ஓட x பவர் வந்து டினாமினேட்டர்ல வரணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா by I am dividing numerator by x square and denominator by x square. ஓகேவா? இப்போ பாருங்க 1 plus 3x by x square என்ன வரும்? x plus 5 by x square divided by நான் denominator divide பண்ணிருக்கேன். அப்போ 5 by x plus 1 by x square. கரெக்டா? இப்போ நம்ம இதுக்கு limit x tends to infinity அப்ளை பண்ணுவோம். So if infinity comes down, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், anything by 0 equal to infinity and anything by infinity equal to 0. இந்த ரெண்டுமே இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? now on solving this, limit x tends to infinity 1 plus anything by infinity என்னது நான் சொல்லிருக்கேன் 0 plus 0 divided by 0 plus 0. okay, now 1 by 0 infinity which is not a number, this is a symbol. so k less than 2 அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்கு வந்து லிமிட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ லெட்ஸ் செக் செகண்ட் கண்டிஷன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்ம வந்து கே ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே ஸ்டெப் தான். எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னாலே நமக்கு வந்து எக்ஸ் வந்து டினாமினேட்டர்ல வந்துச்சுன்னா we can make those terms can be 0. அப்போ நாம ஈஸியா லிமிட்டை எவாலுவேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நவ் 1 பிளஸ் 3 by x பிளஸ் 5 by x ஸ்கொயர் டிவைடட் பை அகைன் 1 பிளஸ் 4 by x பிளஸ் 1 by x ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் 1 கிடைக்கும், which is a finite value. ஓகேவா? where k equal to 2. let's take the third case. ஓகேவா? third caseல k வந்து greater than 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். let's take k equal to 3 for example. okay, now limit x tends to infinity x square plus 3x plus 5 divided by x cube plus 4x plus 1. ஓகேவா? now இப்போ நமக்கு இந்த இடத்துல ஹையஸ்ட் டிகிரி வந்து என்னது? x cube. ஸோ நாம இந்த ஈக்குவேஷனை வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் வந்து x கியூபால டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணனா 1 by x plus 3 by x square plus 5 by x cube divided by 1 plus 4 by x square
பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அதாவது எக்ஸ் ஆஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற அந்த லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 0 கிடைக்கும், விச் இஸ் அன் ஃபைனைட் வேல்யூ. ஓகேவா? ஸோ பை திஸ் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் k must be greater than or equal to 2 for the function to have an finite limit. ஓகேவா? தேங்க்யூ.